Vidyakumar IS Academy Institute for your success. Good morning, friends. Good morning, Prithya, Kritika. So, test போட்டிருப்பீங்க 57 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் போட்டிருக்கீங்க. சுதாகர் ஃபர்ஸ்ட் ரேங்க், அக்ஷயா ஃபர்ஸ்ட் ரேங்க், ராஜா செகண்ட் ரேங்க், சௌமியா செகண்ட் ரேங்க், அபிஷா செகண்ட் ரேங்க், பிரவீனா ரவி செகண்ட் ரேங்க், மணிகண்டன் செகண்ட் ரேங்க், சசிகுமார் தேர்ட் ரேங்க், சத்யசுந்தரி சத்யபிரியா தேர்ட் ரேங்க், சஹானா தேர்ட் ரேங்க், கங்கா லட்சுமி தேர்ட் ரேங்க், வேம்பு தர்ஷினி தேர்ட் ரேங்க், பவானி தேர்ட் ரேங்க். சசிகுமார், பிரவீனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து பார்த்துறோம். அதுக்கு முன்னாடி ஹோப் யூ ரிவிஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து வழக்கமாக கேட்கறது தான். பண்ணியாச்சா? ரிவைஸ் பண்ணீங்களா? மார்னிங் வந்து ரிவிஷன் வந்து நமக்கு முக்கியம். டெஸ்ட் போடுறது மாதிரி வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். வந்து நம்ம டெஸ்ட்டில் மார்க்ஸ் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்ததுலேருந்து எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ புதுசாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னா அதில் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. வந்து ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம புக்கில் இருக்கிறது கேட்கும்போது அதை வந்து தப்ப போட்டக்கூடாது. வந்து பிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், நம்ம பார்த்ததுல எதில் கேள்வி கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். வந்து அப்படியா பிரித்தியா? ஓகே ஃப்ரெண்ட், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பின்னர் which of the following can be confirmed by வைடால் டெஸ்ட்? வந்து பின்வருவற்றில் எதை வைடால் சோதனை மூலம் வந்து உறுதிப்படுத்த முடியும் அப்படின்றதான் வந்து கொஸ்டின். வந்து வைடால் டெஸ்ட் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா டைஃபாய்ட் ஃபீவருக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து எழுதிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ஸோ வைடால் டெஸ்ட் அப்படின்னா டைஃபாய்ட் ஃபீவருக்கு பண்ணக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மலேரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் டயக்னோஸ்டிக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ RDT அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரேபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னா மலேரியாக்கு பண்றது. வந்து காலராக்கு அதே மாதிரி வந்து ஸ்டூல் கல்ச்சர். வந்து காலரா எய்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டு டெஸ்ட் இருக்கு. நேற்று நம்ம கிளாஸ்லயும் பார்த்தோம். எலைசா பிளஸ் அண்ட் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தும் சோதனை தான் செகண்ட் டெஸ்ட். வந்து பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் அப்படின்றது நேற்று நம்ம பார்த்தாச்சு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. வந்து செகண்ட் கொஸ்டின், ரைனோ வைரஸஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீசஸ் இன் ஹியூமன்ஸ்? வந்து ரைனோ வைரஸ்கள் மனிதரில் ஏற்படும் பின்வரும் எந்த நோய்களுக்கு காரணமாகின்றன அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். காமன் கோல்டு, சாதாரண சளி அப்படி பார்க்கிறோம். வந்து ஸோ பிரான்சிட்டிஸ் மூச்சுக்குழாய் அலர்ஜி அப்படின்றது எது ஏற்படுத்தும்? மூச்சுக்குழாய் அலர்ஜி வந்து நிமோனியா. நிமோனியா மூச்சுக்குழாய் அலர்ஜி தான். வந்து ஸோ நிமோனியா காசு எதனால் ஏற்படுது? ஸ்பெக்ட்ரோகாக்கஸ் நிமோனியா வந்து பாக்டீரியா அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ பாக்டீரியா ஏற்படுது. ஸ்பெக்ட்ரோகாக்கஸ் நிமோனியாவில் ஏற்படுது. ஆஸ்துமா ஏர் பொல்யூஷன். வந்து ஸோ காற்று மாசுபாட்டுனால ஏற்படக்கூடியது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து இது கண்டினியூஸா அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன் அந்த பிரச்சனை வரும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ மல்டி ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லலாம். வந்து மைனிங் ஏரியா சொல்லலாம், இண்டஸ்ட்ரீஸ் வந்து சொல்லலாம், அல்லது சிட்டிஸ் வந்து சொல்லலாம். வந்து இந்த இடத்துலனால வந்து இப்போ செங்கல் சூழல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிட்டு ஆஸ்துமா அப்படின்னு பிரச்சனை வரும். அடுத்து பொறுத்துக்க இந்த நிமோட்ரோபிக் டிசீசஸ் சுவாச நோய்கள் அப்படின்னா டெர்மோட்ரோபிக் டிசீஸ் தோல் நோய்கள், விசிரோட்ரோபிக் டிசீசஸ் உள்ளுறுப்பு நோய்கள், நியூரோட்ரோபிக் நரம்பு நோய்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். மேட்ச் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா நியூமோட்ரோபிக் அப்படின்னும் போது சுவாச நோய்கள் அப்படின்னா இன்ஃபுளுன்சா அப்படின்னு சொல்லி பார்க்க கரெக்டான மேட்சா தான் இருக்கு. வந்து டெர்மோட்ரோபிக் டிசீஸ் தோல் நோய்கள் அப்படின்னா சிக்கன் பாக்ஸ் வந்து சின்னம்மை அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸ்மால் பாக்ஸ்னா பெரியம்மை அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் கொண்டு போகலாம். விசிரோட்ரோபிக் டிசீசஸ் உள்ளுறுப்பு நோய்கள் அப்படின்னும் போது இது வரும், டெங்கு ஃபீவர் வரும். ஏன்னா பிளட் அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் அப்படின்னா விசிரோட்ரோபிக். வந்து அப்ப டெங்கு ஃபீவர் அப்படின்னா பிளட்ல பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிரும் அப்படி சொல்லி பார்க்குறோம். அந்த பாதிப்பு அப்புறம் ஆர்கானை அஃபெக்ட் பண்ணது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விசிரோட்ரோபிக் டிசீஸ் வரும். நியூரோட்ரோபிக் அப்படின்னும் போது வந்து நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது, மூளையை வந்து பிரெயின் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படி சொல்லி பார்க்குறோம். நர்வஸ் சிஸ்டம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்ப இது மட்டும் மாறி இருக்கு. அப்போ 1 2 4 3 அப்படின்றது ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்குறோம். மேட்ச் த ஃபாலோயிங். தேர்ட் கொஸ்டின் வந்து fourth கொஸ்டின். நெக்ஸ்ட், நிஃபா வைரஸ் இஸ் an example of which type of disease? நிஃபா
ஜூனோட்டிக் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. சோ விலங்குல இருந்து மனிதனுக்கு வந்தது அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. சோ அதான் வந்து ஜூனோட்டிக் அப்படி சொல்லி சொல்றோம் வந்து. நிபா வைரஸ் ஜூனோட்டிக் வைரஸ் அதான் டிரான்ஸ்மிட் அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. நேத்து நம்ம பார்த்தோம் வந்து. சோ அடுத்து வந்து எய்ட்ஸ் வைரஸ் ஆஸ் டேஷ் எய்ட்ஸ் வைரஸில் காணப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வந்து. நம்ம ஆர்என்ஏ நமக்கு தெரியும், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அப்படின்றத இல்லைன்னா எழுதிக்கோங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அப்படின்றது வந்து எய்ட்ஸ் வந்து. அது காரணமான வைரஸோட நேம் என்ன? ஹெச்ஐவின்றது இம்யூனோ டெஃபிஷியன்சி, அது எய்ட்ஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் கரெக்ட். இந்த வைரஸோட நேம் வந்து அது இல்லாம இன்னொரு பேர் இருக்கு வைரஸ்க்கு, ரெட்ரோ வைரஸ். இப்ப ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எய்ட்ஸ் காசுவேட்டிங் அந்த வைரஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெட்ரோன்னு கொடுப்பாங்க, ரெட்ரோன்னு கொடுப்பாங்க வந்து. ஹெச்ஐவினா அதுக்கான எக்ஸ்பான்ஷன், எய்ட்ஸ்க்கான எக்ஸ்பான்ஷன் ஓகே. ரெட்ரோ வைரஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம்ல பிரிலிம்ஸ்ல ரெட்ரோ வைரஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனா கொடுத்திருந்தாங்க வந்து ஆல்ரெடி. The primary organ infected during tuberculosis is காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது அப்படின்னு சிம்பிள் கொஸ்டின். லங்ஸ் அப்படி பாக்குறோம் வந்து. சோ எது என்ன பாதிக்கும் அப்படின்னா வந்து லங்ஸ் நுரையீரல் எடுத்துக்கிறோம் வந்து. டியூபர்குலோசிஸ் என்ன பாக்டீரியா அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து. சோ இதான் அந்த பாக்டீரியாவோட பேரு. சோ அதுவும் நமக்கு எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ட் அப்படி பாக்குறோம். கரெக்ட் வந்து. கங்கா லட்சுமி அண்ட் காவியா ஆனந்த் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரெட்ரோ வைரஸ் வந்து. அடுத்து பெனிகன் இஸ் அசோசியேட்டட் வித் பெனிகன் இதனுடன் தொடர்புடையது. கேன்சர் பார்த்தோம், டியூமர் பார்த்தோம். அப்ப கேன்சர் அல்லாத டியூமருக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பெனிகன் எழுதிக்கோங்க. சோ அப்ப நான் கேன்சரஸ் டியூமர்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெனிகன். புற்றுநோய் அல்லாத கட்டிகளுக்கு வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா பெனிகன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. சோ மேலிகன் டியூமர் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வந்து. அதுதான் வந்து கேன்சர். சோ புற்றுநோய் அல்லாத கட்டிகள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏ நான் கேன்சரஸ் டியூமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெனிகன் அப்படி பாக்குறோம் வந்து. அடுத்து which of the following pairs is not correct? கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது அப்படின்றதா வந்து क्वेश्चन வந்து. எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக், ஸ்போரடிக் வந்து. சோ நம்ம இத ஆர்டர் பண்ணனும் அப்படினா வந்து என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்னதுல இருந்து ரொம்ப பெருசுக்கு நம்ம போறோம் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்போரடிக் அப்படின்றது ரொம்ப சிறியது வந்து. எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜ் லெவல்ல வந்து காலரா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வில்லேஜ்ல இருந்து அடுத்த வில்லேஜுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாம தடுத்துறலாம் வந்து. சோ அப்ப அந்த வில்லேஜுக்கு யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கட்டுப்பாடு வந்து விதிக்கலாம். அப்புறம் அந்த வில்லேஜ்ல ஒரு ஹெல்த் கேம்ப் போட்டு அவங்களுக்கு இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது, ஓஆர்எஸ் கொடுக்கறது, மெடிகேஷன்ஸ் கொடுக்கறது, சப்போர்ட் பண்றது அப்படின்றது பண்ணாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப காலரா அப்படின்றது ஸ்போரடிக் அப்படின்றது கரெக்ட். இதான் இருக்குல்ல சிறிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கிராம அளவுல எடுத்துக்கலாம் வந்து. அதே வந்து பேண்டமிக் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னன்னா உலக அளவுல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இப்ப எக்ஸாம்பிள் COVID-19 பார்த்தோம், கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பரவச்சு வந்து. சோ அப்ப அதை வந்து என்ன சொல்லலாம் உலக அளவுல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப எய்ட்ஸ் அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னா உலக அளவுல பரவுமா, பரவக்கூடிய ஒன்றுதான் வந்து. எல்லா நாடுகளுக்கும் பரவுது எய்ட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி பரவும், என்ன டெஸ்ட், யாரு கண்டுபிடிச்சா எல்லாமே நம்ம நேற்று பார்த்தோம். சோ அப்ப எய்ட்ஸ் அப்படின்றது பேண்டமிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உலக அளவுல பரவக்கூடிய ஒரு நோயா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து எண்டமிக், எபிடமிக். எண்டமிக் அப்படின்றது நம்ம நேற்று பார்த்தோம். எது முன்கழுத்து கலலை காய்டர் அப்படி சொல்லி பார்த்தோம். எண்டமிக் காய்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கீவேர்டு வந்து எண்டமிக் காய்டர்னா பர்டிகுலரா ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன். எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் கூட சொல்லலாம். ஆனா டிஸ்ட்ரிக்ட் லெவல் எடுத்து கரெக்டா இருக்கும். ஹிமாலயாஸ் வந்து ஹிமாலயாஸ் சாயில்ல என்ன கம்மியா இருக்கும், அயோடின் கம்மியா இருக்கு. அப்ப அதுல வெஜிடபிள்ஸ்க்கு வந்து அதுல க்ரோ ஆகுறத ஃபுட்டா எடுத்துக்கணும், அயோடின் கம்மியா இருக்கும், அவங்களுக்கு முன்கழுத்து கலலை. அப்ப எண்டமிக் அப்படின்றது எண்டமிக் காய்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது வந்து பர்டிகுலரா ஒரு ஜியோகிராபிக்கல் ரீஜன் அப்படின்னு நம்ம கூட எடுத்துக்கலாம். எபிடமிக் அப்படின்றது வந்து இதுவும் ஜியோகிராபிக்கல் ரீஜன் தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம். சோ இது வந்து என்னன்னா எண்டமிக் கம்பேர் பண்ணோம், எபிடமிக் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் வந்து. இப்ப எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்னு வச்சுட்டோம்னா இது வந்து ஒரு ஸ்டேட் லெவல்ல இருக்கும். இது கண்ட்ரி லெவல்ல ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படி சொல்லலாம். சோ அப்ப எபிடமிக் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம், இன்ஃபுளுன்ஸா வந்து சொல்லலாம் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. அது வந்து என்னன்னா பேண்டமிக் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து போலாம் வந்து. இப்ப ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னா சீசனலா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து வின்டர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும் வந்து. சோ அப்ப வின்டர் சீசன்ல ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டேட் லெவல்ல ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. பட் ஜியோகிராபிக்கல் ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது ஜியோகிராபிக்கல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டமிக், அதுக்கப்புறம் எபிடமிக், அதுக்கப்புறம் பேண்டமிக், இதுதான் வந்து ஆர்டர் வந்து. சோ அப்ப வந்து சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் சைஸ் ஒரு நாடே இருக்கும். 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரியா கூட இருக்கும் யூரோப்பியன் யூனியன்ல. அதனால வந்து எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. ஆனா உலகம் முழுக்க பரவச்சு அப்படின்னா அது வந்து பேண்டமிக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பேண்டமிக் அப்படின்றது ஒரு ஆப்ஷனா வந்து கண்டிப்பா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பாக்குறாங்க. அதுக்கு கீழே போனோம் அப்படின்னா எபிடமிக், அதுக்கு கீழே போனோம்னா எண்டமிக், அதுக்கு கீழே போனோம்னா ஸ்போரடிக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா இதே எக்ஸாம்பிள் தான் திருப்பி எக்ஸாம்பிள் கேட்பாங்க வந்து. அப்ப பேண்டமிக் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உலக அளவுல பரவக்கூடிய நோயா இருக்குன்னா எய்ட்ஸ் இருக்கு, COVID-19 இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எபிடமிக் அப்படின்னா இன்ஃபுளுன்சா, எண்டமிக்னா எண்டமிக் காய்டர் சொல்லிட்டு முன்கழுத்து கலடை அப்படி சொல்லி கொடுத்துடலாம். ஸ்போரடிக் அப்படின்னா காலரா அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ மாறி இருக்கிறது 1 2 தான். ஸோ அதனால தவறானது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படி சொல்லி பார்க்கணும். ஆமா ஆமா, அப்ப பேண்டமிக் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான் வந்து அப்ப பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து அது வந்து பேண்டமிக்கா இருந்திருக்கு. ஒரு நிமிஷம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா WHO கிடையாது. அதனால வந்து அப்ப பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பேண்டமிக் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் என்னன்னா இந்து பிலிகிரிமேஜ் சைட்ஸ் இருக்குல்ல, ஸோ அப்ப வந்து கங்கைனா கங்கா வந்து ஆரிஜினேட் ஆகுது உத்தரகாண்ட்ல ஆரிஜினேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், இப்ப பீகார், வெஸ்ட் பெங்கால்னு சொல்லி ஃப்ளோ ஆகுது பங்களாதேஷ் வரையும். ஸோ அப்ப அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 கண்ட்ரிக்கு சமம் வந்து. ஏன்னா அப்ப பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இருந்திருக்கு, பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாவே கனெக்ட் ஆனதுனால அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நேபாள், இந்தியா, அதுக்கப்புறம் இங்க இருந்த அந்த பெங்கால் அந்த ப்ராவின்ஸ் இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆனதுனால அப்ப வந்து பேண்டமிக் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது எல்லாமே இட் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து. ஏன்னா இப்ப பங்களாதேஷ் தனியா ஒரு கண்ட்ரியாவே இருக்கு வந்து. இப்ப மகா கும்ப மேளால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வைரஸ் லோடு எவ்வளவு பாக்டீரியா லோடு இருந்து நமக்கு தெரியாது வந்து. ஆனா அதனுடைய டவுன் அப்படி எங்க போகுதுன்னா பங்களாதேஷ் போகுது வந்து பாத்தீங்கன்னா. இப்ப ஏற்கனவே பங்களாதேஷ் நமக்கு பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. இங்க இருந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மக்களுக்கு வந்து புரட்சி பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லி ஷேக் ஹசீனா சேஃபா இருந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்து. அதனால ஷேக் ஹசீனா வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லி பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து கேட்டுட்டு இருக்கேன் வந்து. ஸோ இப்போ இங்க கங்காவை பொல்யூட் பண்ணோம்னா நமக்கு மட்டும் இல்ல பங்களாதேஷ்க்கும் சேர்த்து பிரச்சனை தான் வந்து. பட் பார்ப்போம் அது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும் போது இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா நம்ம பாத்திங் பர்பஸ் கூட ஃபிட் கிடையாது. இந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டயரியா டிசென்ட்ரி கூட வரும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. பொல்யூஷன் லெவல் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க இந்த சீவேஜ் கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா பாப்புலேஷன் அதிகம். கிட்டத்தட்ட எப்ப நம்ம 2011 சென்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 crore பாப்புலேஷன். இப்ப 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 14 வருஷத்துல எப்படி ஒரு 30-35 கோடி வந்து பாப்புலேஷன் இருக்கு. அவ்வளவு பெரிய பாப்புலேட்டட் ஸ்டேட் வந்து யூபி அப்படின்னும் போது ஃபுல்லாவே கங்கா வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது அது பொல்யூஷன் லெவல் வந்து அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து நியர்லி வந்து பாத்தீங்கன்னா அது எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உத்தரப்பிரதேசம், பீகார், வெஸ்ட் பெங்கால் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பெருசு, யூஎஸோட பெரிய ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம் வந்து. அவ்வளவு பெரிய பாப்புலேஷன் வந்து சிங்கிள் ரிவர் மேஜர் ரிவரா இருக்கு அப்படின்னு பொல்யூஷன் வந்து. அதனால அப்ப வந்து பேண்டமிக் சொல்லியிருக்காங்க வந்து. இப்போ வந்து அவங்களுடைய இது என்னன்னா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னா உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பேண்டமிக் அப்படி சொல்லி சொல்லலாம். எபிடமிக்னா அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப WHO தான் அனௌன்ஸ் பண்ணணும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது சிச்சுவேஷன் வந்து. அந்த மாதிரி வெயிட் பண்ணனாலதான் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்துச்சு வந்து. இது ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு, அதை போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா WHO நம்ம குறையும் சொல்ல முடியும், WHO வந்து நல்லதும் பண்றாங்க சொல்லி 2 விதமா சொல்லலாம் வந்து. ஆனா சிங்கிள் ஸ்டாண்ட் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு இப்ப எல்லாரையும் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்ததுன்னா நல்லது வந்து. அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம போய் பார்க்க முடியாது. சைனாவுக்கு என்ன நடக்குது நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பட் WHO உடைய இது ஆஃபீஸ் செட்டப் அங்க இருக்கும், ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிலும். அவங்க வேணா அங்க பார்த்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி புதுசா அவனுக்கு வந்து இருக்குன்னு சொல்றதுக்கு டிலே பண்ணிட்டாங்க வந்து. சோ அதனால பிரச்சனை. அப்ப அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து பேண்டமிக் அனௌன்ஸ் பண்ணாம எபிடமிக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து லாக்டவுன் போல அப்படி பேண்டமிக் சொல்லியிருந்தாங்கன்னா இமீடியட்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து அலர்ட் பண்ணி சைனால இருந்து வரவங்க எல்லாம் வந்து ஸ்கிரீனிங் பண்ணி உள்ள விட்டுருப்பாங்க. சோ அப்படி விடாதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 3 மாசத்துல அதாவது டிசம்பர்ல வந்து வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆனா அனௌன்ஸ் பண்றதுக்கு பிப்ரவரி மார்ச் வந்துருச்சு. சோ 3 மாசத்துல போயிட்டு வர்றது இன்டர்நேஷனல் டிராவல் வந்து அதிகமா நடந்ததுனால எஸ்பெஷலி யூரோப் போறதும் யூஎஸ் போறது வந்து ரொம்ப அதிகமா இருந்தது வந்து. சோ நம்ம கம்மி தான், ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா யூரோப்ல இருந்து யூஎஸ்ல இருந்து கொண்டு வந்துட்டோம் அந்த வைரஸ் வந்து. டைரக்டா சைனால இருந்து வந்ததை விட இப்படி வந்தது அதிகம். அடுத்து இந்த ஆர்டர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எதுன்னு தான் கேட்பாங்க. சோ அதை வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப நம்ம பார்த்த ஆப்ஷன் இருக்குல்ல, சோ அந்த ஆப்ஷனை ஞாபகம் வச்சுட்டா போதும். காலரா வந்து இப்ப பேண்டமிக்னா இப்ப காலரா கண்ட்ரோல் பண்ணிட்டோம் வந்து. அது நம்ம பார்த்தோம்ல நேற்று ORS வந்து பாத்தீங்கன்னா பார்க்கல வந்து. சோ ORS அப்படின்றது வந்து ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லிட்டு சோ அதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா இந்தியன் டாக்டர் தான் வந்து. டாக்டர் திலீப் மகரனோபிஸ்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அதாவது குளுக்கோஸ் குளுக்கோஸை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதுல சால்ட், சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், மினரல்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆச்சுன்னா 10% வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா டெத் வந்து நம்ம பாடியில. அப்ப 10% வாட்டர் குறைஞ்சதுனா கூட ஹியூமன் பாடி வந்து பாத்தீங்கன்னா சர்வே ஆகாது. காரணம் என்ன, ஆர்கான்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா வாட்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப 65% நம்ம பாடியில வாட்டர் இருக்கு அப்படின்னா 10% அப்படின்னா வந்து ஒரு 3 அதாவது டோட்டல் 65% அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் 50 கிலோகிராம் இருக்கிற ஒரு பர்சன் இருக்காருன்னா ஒரு 65% என்னன்னா வாட்டர் தான் ஒரு பாடியில. அதுல 10% லாஸ் ஆனாலும் டெத், உயிரிழப்பு ஏற்பட்டுரும். சோ அப்ப என்ன ஆச்சுன்னா டூரிங் வேர்ல்டு வார் சமயத்துல வந்து என்ன ஆச்சுன்னா இது கம்மியா இருந்தது. எதுனா குளுக்கோஸ் இந்த சலைன் இருக்குல்ல, சோ அது வந்து கம்மியா இருந்தது சப்ளை.
அதனால நிறைய பேர் இறக்க ஆரம்பிச்சோன்னு இதுக்கு என்னடா ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்லி கண்டுபிடிக்கும் போது சரி வேர்ல்டு வரல 1971 வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வார் தான். பங்களாதேஷ் பிரச்சனை தான் கண்டுபிடிக்கிறாங்க வந்து. அப்ப நிறைய பேர் ரிஃப்யூஜிஸ் வராங்க. அப்ப வந்து காலரா ஸ்ப்ரெட் ஆகுது. நிறைய பேர் கொத்தா சுத்திட்டே இருக்காங்க. சோ அப்ப குளுக்கோஸ் அந்த சலைன் சப்ளை வந்து கம்மியாகுது. அப்பதான் அவர் ஓஆர்எஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 95% ஆஃப் டெத்தை வந்து சேவ் பண்ணிடுச்சு. அப்ப மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மாறிச்சு. அதுக்கப்புறம் WHO வேர்ல்டு ஓவரா வந்து இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா வந்து வாட்டர்ல ஆட் பண்ணி குடிக்கணும், டயரியா டிசென்ட்ரி போகும்போது சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க வந்து. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலரா அப்படின்னும் போது அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா நம்ம அது வந்து பேண்டமிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் வச்சு பார்க்கணும் வந்து. அப்ப பேண்டமிக் அப்படின்னா இன்னொரு கண்ட்ரில இன்னொரு கண்ட்ரிக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட், வேர்ல்டு ஓவரா பண்ணணும். அடுத்து விச் பாக்டீரியம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த காசிங் ஆஃப் whooping cough வந்து கக்குவான் இருமலுக்கு காரணமான பாக்டீரியா எது அப்படின்றதான் கேள்வி வந்து. எய்ட்ஸ் வந்து நான் கம்யூனிகபிள் கிடையாது, கம்யூனிகபிள் தான் வந்து. கம்யூனிகபிள்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவும் வந்து. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் கான்டாக்ட் இருந்தா பரவுது இல்ல, அப்ப வந்து அது வந்து என்ன சொல்லலாம் கம்யூனிகபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் வந்து. நான் கம்யூனிகபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கம்யூனிகபிள் டிசீஸ் தான் எய்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமா பரவும் அப்படி பார்க்கிறோம். பேண்டமிக் அக்ராஸ் கண்ட்ரி கரெக்ட். எபிடமிக் வந்து ஓகே ஃப்ரெண்ட். சௌமியா சிதம்பரம் தேங்க்யூ வந்து. எபிடமிக் வந்து சடன் அவுட் பிரேக் வந்து. எண்டமிக் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அட் ஏ ரீஜன். சூப்பர். ஆமா, எண்டமிக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முன்கழுத்து காலை காய்டர் அப்படின்றது கான்ஸ்டன்டா அந்த ரீஜன்ல இருக்கு, அது வந்து சரியே ஆகாது. அப்ப அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபுட்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்ப சால்ட் எல்லாம் அயோடின் வந்து ஆட் பண்றாங்க வந்து. அப்ப எபிடமிக் அப்படின்னா சடனா அவுட் பிரேக் ஆகும். அதை வந்து அந்த கண்ட்ரிலேயே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எபிடமிக் ஆகும். அந்த கண்ட்ரில இருந்து அடுத்த கண்ட்ரி ஸ்ப்ரெட் ஆகுது, குளோபல் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அது வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அப்ப எபிடமிக்ல இருந்து பேண்டமிக்கா வந்து அடுத்த லெவலுக்கு போகும். இதை பொறுத்தவரை என்ன ஆன்சர் அப்படின்னா போர்டெல்லா பெட்டோசிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கக்குவான் இருமல் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. அப்ப கக்குவான் இருமல் அப்படின்னா பெட்டோசிஸ் வந்து நம்ம பாக்டீரியா அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா போர்டெல்லா பெட்டோசிஸ் அப்படின்றது தான் கக்குவான் இருமலை காஸ் பண்ணுது. அந்த போர்டெல்லா பிரான்சிஸ் பிட்டிகா வந்து அப்படின்னா என்னன்னா அனிமலுக்கு வரக்கூடிய டிசீஸ், ஹியூமன் கிடையாது, அனிமலுக்கு. இது போர்டெல்லா வந்து பாராபெட்டோசிஸ் அப்படின்றது வந்து இதே மாதிரி ஒரு டிசீஸ் தான், கக்குவான் இருமல் மாதிரி. ஆனா கக்குவான் இருமல் அளவுக்கு இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது வந்து. அதனால தேவையில்லை, லெஸ் இம்பார்ட்டன் தான், விட்டுறலாம் பி. அந்த டி வந்து என்னன்னா போர்டெல்லா ஏவிஎம். ஏவிஎம்னா என்னது? பேர்டு, அவ்வளவுதான் வந்து. நம்ம அந்த ஜாலஜிக்கல் நேம் படிப்போம்ல வந்து, சாரி படிக்க ஏவிஸ் அப்படி சொல்லிட்டு வந்து ஏவிஸ் படிப்பீங்களா, அது வந்து பேர்ட்ஸ் வந்து அவ்வளவு. பிராங்கிசெப்டிகா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிசெப்டிகா அப்படின்றது வந்து அனிமல் வந்து. இதெல்லாம் அடிஷனலா அப்படியே நோட் பண்ணிக்க வேண்டியதான். இதுலனா டிசீஸ்ல போயிட்டு எழுதிக்கோங்க வந்து. அந்த பிடிஎஃப் ஷேர் பண்றாங்கல்ல, போடுறாங்களா, அதை பார்த்து கூட எழுதிக்கோங்க வந்து. டைவ்ல போடுறாங்களா அந்த பிடிஎஃப் போடுறது இல்லையா? சரி, இந்த அப்படியா? சரி, இந்த பிடிஎஃப் வந்து நான் போட சொல்றேன். போட்டுட்டாங்கன்னா அப்படியே நீங்க டெய்லி டெஸ்ட் பிடிஎஃப் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொல்றேன். கிரியேட் பண்ணிட்டு அதில் போட்டுருவாங்க. போட்டுட்டாங்கன்னா நீங்க அதுல இருந்து கூட பார்த்து எடுத்து எழுதிக்கோங்க. சப்போஸ் நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்தேன்னா வந்து. அடுத்து 10th வந்து ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பாஸ். சரியாக பொருத்தப்பட்டது என்னையே கண்டறிக வந்து. தெரியும் நினைக்கிறேன். வைட்டமின் B1 தான் என்னது? பெரிபெரி வந்து. அப்ப B3 வராது. அப்புறம் டெர்மாரிட்டிஸ் வைட்டமின் B6 கரெக்டா இருக்கு வந்து. வைட்டமின் B2 ரிபோஃப்ளவின், அதுவும் கரெக்டா இருக்கு வந்து. வைட்டமின் B2 பெர்னிசிஸ் அனீமியா. அப்ப வைட்டமின் B3 என்ன வரும்? நியாசின். நியாசின் வந்து வைட்டமின் B3 சொல்றோம். அப்ப எத்தனை பேர் வந்து கரெக்டா இருக்குன்னா 3 பேர்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா கஷ்டம் தான் வந்து. ஏன்னா எல்லாமே ஆன்சர் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படி பாக்குறோம் வந்து. நியாசின் பெலாகிரால அப்ப B6 தான் பைராக்சின், B5 தான் நியாசினா. சரி சரி சார், டிசீஸ் நேம். ஓகே ஓகே, சாரி. B1 பெரிபெரி, B2 ரிபோஃப்ளோவின், B3 நியாசினா. ஓகே, B6 பைராக்சின். ஆமா, சரி, B1 தைமன், B1 தைமன், B2 ரிபோஃப்ளோவின் வந்து. ஓகே, B3 வந்து நியாசின், B6 பைராக்சின். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. சோ பெராகா பெரிபெரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் காஸ் பண்றது வந்து. அடுத்து 11th ஒன் வந்து the substrate present in pancreas. pancreasல வந்து பாத்தீங்கன்னா கீமோட்ரோபிசம் வந்து. கணையத்தில் கைமோட்ரோபிசம் காணப்படும் மூலக்கூறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா புது கொஸ்டினா தான் இருக்கு.
மெட்டீரியல் சொல்றேன் ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பா வந்து திருப்பி அகைன் ரிப்பீட் பண்றேன். இப்போ பேன்கிரியாஸ்ல இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறதுல வந்து கைமோட்ரிபிசினில் காணப்படும் மூலக்கூறு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா. ஸோ பேன்கிரியாட்டிக்ல அமலேஸ்ல என்ன இருக்குன்னா ஸ்டார்ச், அதுதான் வந்து பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அமலேஸ் அப்படின்னாவே ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ட்ரிபிசின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் அண்ட் பெப்டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாதா வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணும். வந்து அந்த கீமோட்ரோபிசின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கைமோட்ரிபிசின் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா அதுவும் புரோட்டீன் தான். வந்து அந்த பேன்கிரியாட்டிக் லிபேஸ் அப்படின்றது வந்து எமால்சிஃபைடு ஃபேட்ஸ் வந்து. ஸோ லிபேஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஃபேட்டு வந்து. அண்ட் அதே மாதிரி ட்ரிபிசின் ஆர் வந்து கைமோட்ரிபிசின் அப்படின்னு வந்துச்சுன்னா புரோட்டீன் வந்து புரோட்டீன் இல்லைன்னா பெப்டோன்ஸ் வந்து. அமைலேஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ச். அந்த மாதிரி லிங்க் பண்ணி போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம படிக்கும்போது அப்படிதான் படிச்சோம். சலைவால வந்து அமைலேஸ் இருக்கும், ஸ்டார்ச் வந்து பிரேக் டவுன் பண்ணும். லிபேஸ் இருந்ததுன்னா ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அவர் பெப்சின் வந்து படிச்சிருப்போம். அந்த புரோட்டீனை வந்து பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நம்ம பார்க்க போறோம். பிசியாலஜில இன்னும் கொஞ்சம் சிலது இருக்கு, அதை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இந்த கீவேர்டை வச்சு நீங்க என்ன பண்றீங்க போட்டுறீங்க. புரோட்டீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்சின் பெப்சின் வந்துன்னா புரோட்டீன் அப்படின்னு வரும். அமிலேஸ் வந்துச்சுன்னா ஸ்டார்ச், லிபேஸ் வந்துச்சுன்னா ஃபேட் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணி போட்டுடலாம். வந்து கணையத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எங்க இருந்தாலும் அதுதான் பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அடுத்து பிளான்ட் குரூப் விச் ஆர் பாப்புலர்லி கால்ட் அஸ் வாஸ்குலார் கிரிப்டோகம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வாஸ்குலார் பூவாத தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டெரிடோபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான நிலத்தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி இருக்க பிரயோபைட்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோம், அந்த ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லி இருவாழ்விகள் சொல்லுவோம். வந்து வாஸ்குலார் அப்படின்னு என்ன சொல்லுவோம், சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு ரெண்டு கனெக்டிவ் டிஷ்யூ இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சைலம் வந்து எதை கண்டக்ட் பண்ணும், வாட்டர். ஃப்ளோயம் வந்து ஃபுட். ஃப்ளோயம் ஃபுட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது வந்து. ஸோ அப்ப இங்க இருக்கிறது வந்து கிரிப்டோகம்ஸ். ஃபெனோலோகம்ஸ் அப்படின்னா எது சொல்லலாம், ஜிம்னோசோம்ஸ், ஆஞ்சியோசோம்ஸ். அப்ப பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து பூவாத தாவரங்கள் அப்படின்னா பிரயோபைட்ஸ், டெரிடோபைட்ஸ், ஆல்கே ஆர் தாலோபைட்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். சோ அதுவும் வந்து மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இதுல வந்துடும். வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் குரூப் ஆஃப் வந்து கிரிப்டோகம்ஸ் டு லிவ் ஆன் த லேண்ட் லைக் வாஸ்குலர் சிஸ்டம் வந்து நம்ம கிளாஸ்ல பார்த்தது தான் இது. வந்து அடுத்து டிஸ்க் ஷேப்டு பை கான்கேவ் செல்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப். வந்து இந்த மாதிரி டிஸ்க் ஷேப்ல பை கான்கேவா இருக்கிறது எது அப்படின்னு நமக்கு தெரியும், ஆர்பிசி அப்படி சொல்லி பாக்குறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து எரித்ரோசைட்ஸ் அப்படி சொல்லுவோம். எரியும் ரெட் கலர்ல இருக்கும் அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அப்ப லூகோசைட்ஸ் அப்படின்னா WBC அப்படி சொல்லி பாக்குறோம். பாகோசைட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும், அப்படியே சாப்பிடுறது, அந்த சாலிடா இருக்கிறது எடுத்துச்சுன்னா பாகோசைட்ஸ். வந்து பீனோசைட்ஸ்னா டக் பண்ணி எடுத்துக்கும், உறிஞ்சி எடுத்துக்கும் அப்படின்னா பீனோசைட்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கிட்னில இருக்கிற செல்ஸ் வந்து சொல்லலாம், வந்து அமீபாவை சொல்லலாம். வந்து அது என்ன பண்ணா உறிஞ்சி எடுத்துக்கும். அந்த அப்ப லிக்விட் ஃபார்ம்ல எடுத்துச்சுன்னா அது வந்து பீனோசைட்ஸ், சாலிட் ஃபார்ம்ல எடுத்துச்சுன்னா அது வந்து பாகோசைட்ஸ் அப்படி சொல்லி பாக்குறோம். லிம்போசைட் என்னது, WBC ஒரு டைப். நிறைய சைட் இருந்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா போட்டுருவீங்க, கொஞ்சம் யோசிச்சுனா போட்டுருவீங்க. ஸ்மாலஸ்ட் அப்படி சொல்லி பாக்குறோம். அதான் டி செல், பி செல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது லிம்போசைட்ஸ் அப்படி சொல்லி பாக்குறோம். ஓகே, இது நம்ம கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஆசிட் மீடியம் பினாப்தலின் இஸ், அமில ஊடகத்தில் பினாப்தலின் என்ன கலர் அப்படின்னா கலர்லெஸ். அப்ப பேஸ்ல பிங்க். வெரி குட். வந்து அப்ப பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். பினாப்தலின் ரிப்பீட்டடா கேட்கறது வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டெஸ்டும் பினாப்தலினும் மித்தைல் ஆரஞ்சும் மூணுமே வந்து திருப்பி நம்ம கேட்டுட்டே இருப்பாங்க. வந்து சோ எக்ஸாம்ல கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூணு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வந்து சரிதான் நம்ம கிளாஸ்ல பார்த்தது. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குக அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து ரீஃபைனிங் ஆஃப் மெட்டல், உலோக தாதை தூய்மையாக்கல், வந்து தாதுக்களை அடர்ப்பித்தல். வந்து அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், வந்து பண்படா உலோகத்தை உருவாக்குதல் அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து இதுல என்ன எது எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வந்து கேட்கறாங்க. வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த ஆர்டர்ல நம்ம கிளாஸ்ல பார்த்ததுதான். வந்து ஆரம்பிக்கும் போது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம எடுக்கிறது. வந்து அப்போ ஓர் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்றத அதான் ஆரம்பிக்கிறோம். அப்போ ஓர்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், மெட்டல் எடுக்க போறோம். அப்ப தாதுக்கள்ல இருந்து தான் உலோகத்தை வந்து உருவாக்க போறோம். வந்து அப்ப தாதுக்கள் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப 2 அப்படின்றத நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்து என்னன்னா பண்படா உலோகத்தை உருவாக்குதல், ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். வந்து அப்ப அந்த ஓர்ல இருந்து க்ரூட் மெட்டல், க்ரூட் அப்படின்னா என்னன்னா அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லலாம். வந்து இதுலன்னா ஓர்ல இருந்து நம்ம கிடைக்கிறது. வந்து அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா செகண்டா வந்து வரும். இதெல்லாம் இந்த வார்த்தையை வச்சுதான். அப்ப பண்படா உலோகம் அப்படின்றது வந்து அடுத்து ஃபைனலா வந்து உலகத்தை தூய்மையாக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஃபைனல் மெட்டல் வந்து கிடைக்கும். அப்ப இது வந்து அதுக்கு அடுத்து அப்ப ஓர்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து க்ரூட் மெட்டல் கிடைக்கும். க்ரூட் மெட்டல்ல இருந்து தான் ரீஃபைனிங் மெட்டல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் போட வேண்டியதான். கொஞ்சம் யோசிச்சோன்னா கரெக்டா போட்டுடலாம். வந்து ரொம்ப டஃபாலாம் ஒண்ணு இருக்காது. வந்து நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கிராவிட்டி செப்பரேஷன், ஃபோர்ஸ் ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், லீச்சிங் சொல்லிட்டு
கான்சன்ட்ரேட்டட் ஓர் கொண்டு வரோம் நம்ம எங்கன்னா ஓர்ல இருந்து கான்சன்ட்ரேட்டட் ஓர். அப்ப இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் நம்ம பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3ஆ பிரிக்கிறோம். ஒன்னு வந்து என்னன்னா ஹை ரியாக்டிவிட்டி, அப்புறம் மாடரேட் ரியாக்டிவிட்டி, அதுக்கப்புறம் லோ ரியாக்டிவிட்டின்னு சொல்லி பாக்குறோம். ஹை ரியாக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் அப்படின்ற மெத்தட ஃபாலோ பண்ணுவோம் வந்து. அதே வந்து மாடரேட் ரியாக்டிவிட்டி இருந்ததுன்னா கால்சினேஷன் ரோஸ்டிங் வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா லோ ரியாக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா ரோஸ்டிங் அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சொல்லி பாக்குறோம் வந்து. பியூர் மெட்டல் அப்படிங்கிறது கடைசியா நம்ம கிடைக்கிறது அப்படி பாக்குறோம். தூய்மையாக்கல் அப்படின்னு கடைசியா கிடைக்கும் சொல்லுவோம். சோ அவ்வளவுதான் 15 क्वेश्चंस வந்து. Are you preparing for TNPSC Group 1 exams? Here's your roadmap to success with the MPCM Batch 2025 course features. Before prelims, get access to mains class videos, over 250 plus hours, 14 books based on the latest TNPSC syllabus, a robust testing schedule, 36 daily tests, 9 weekly tests, and 6 revision tests, plus 86 hours of discussion videos with standard TNPSC questions. For prelims, the journey continues with 240 plus hours of prelims class videos and 11 updated books. Intensive testing, 80 daily tests, 12 weekly tests, 8 revision tests, 2 mock exams, and 64 hours of discussion videos. And for the final stretch, after prelims, 100 plus hours of mains class videos, 45 daily tests, 9 weekly tests, 6 revision tests, a full mock, and 90 hours of discussion videos. Classes start February 2025. Admissions are now open. Let Vijaya Kumar's expert guidance pave your path to success.